பார்த்திங்க அப்படின்னா ஹை கெப்பாசிட்டியோட டிசைன் பண்ணிடுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோவாட் பர் ரேக், 150 கிலோவாட் பர் ரேக், 200 கிலோவாட் பர் ரேக். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் ஃப்யூச்சரில் வரும்போது ஆல்ரெடி ஒரு சில கண்ட்ரிலலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஏர் ஹேண்ட்லிங், ஸோ ஏரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மளால் வந்து அந்த ஐடி ரேக்ஸில் இருக்க ஹீட்டை வந்து இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் டைரெக்டாக லிக்யூட் மூலயமா நம்ம வந்து பண்ணும்போது, ஐ மீன் டைஎலக்ட்ரிக் ஃப்ளூயிட் மூலயமா பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் டெம்பரேச்சர் அவங்க என்ன ஹீட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்களோ அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது வித்தவுட் எனி எஸ்கலேஷன். ஓகேவா, நம்மளால் ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக தான் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து உள்ளே வருது. இது ஒன்று. ரெண்டாவது ஆஃப்கோர்ஸ் எஃபிஷியன்ட் சிஸ்டம். ஸோ உங்களுடைய என்டையர் கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும், நிறைய எனர்ஜி சேவிங் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு லிக்விட் கூலிங்